ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் காணக்கூடிய இந்த தாவரத்துடைய பெயர் அந்தூரியம் என்று அழைக்கக்கூடிய இந்த தாவரம் ஃபுல் இன்டோர் பிளான்ட்ஸு. செமிஷேடில் வைக்கலாம். டைரெக்ட் சன்லைட்டில் வச்சோம்னா இந்த பாருங்கள், இந்த இலையெல்லாம் கருகிடும், பூக்களும் கருகிடும். நம்ம பூக்கள் பாருங்கள், ஒரு ஹார்ட் ஷேப் வடிவத்தில் இந்த மாதிரி சென்டரில் இந்த மாதிரி வரும். இதில் பாருங்கள், வேறு கலரும் இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இது பிங்க் கலர் இருக்குது, டார்க் ரெட்டு இருக்குது. பார்த்தீங்களா? இது வளர்ப்பது மிக எளிதல்ல. ரொம்ப கேர் எடுத்து பார்த்து நம்ம வளர்க்கணும். இல்லைன்னா பிளான்ட்ஸோட இந்த பூக்கள் வராது, லீஃப்கள் ட்ரை ஆகிடும். இதில் பாருங்கள், எந்த லீஃபும் ட்ரை ஆகாமல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எந்த லீஃபுமே ட்ரை ஆகலை. அதனால் லீஃப் நம்ம சுத்தமாக அந்த மாதிரி இருக்கணும். வாட்டரிங் பண்ணும்போது ஹோஸ் பைப் முனையில் ஷவர் மாதிரி ஒன்று மாட்டிக்கோங்க, மாட்டி ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஏன்னா ரூட்டில் டைரெக்டாக பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, ரூட்டில் சுற்றி இருக்க மண் வெளியே வந்துடுச்சுன்னா பிளான்ட்ஸு ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அதனால் இந்த அந்தூரியம் பிளான்ட்ஸு எப்படி மெயின்டைன் பண்ணணுன்னா, செமிஷேடில் வைங்க. அதே மாதிரி பாட்டில் பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், மண்ணோட கொஞ்சம் தேங்காய் நார் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வாட்டரிங் டெய்லி பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், இது தேங்காய் நார் கலந்து வச்சுருக்கேன், தெரியுதுங்களா? தேங்காய் நார் கொஞ்சம் வெயிட்லெஸ் கம்மியாக இருக்கும். அதே கூட ஃபுல்லாகவே தேங்காய் நார், லைட்டாக மணல், லைட்டாக எரு போதும். இந்த மாதிரி போட்டு தேங்காய் நாரோடு போட்டு வச்சோம்னா, இங்கே பாருங்கள், இந்த தாவரம் ஒரு அழகு தாவரமாக நமக்கு காட்சியளிக்கக்கூடியது. ஆகவே இது மெயின்டைன் பண்ணும்போது வாட்டரிங்கு நம்ம டெய்லி கொஞ்சமாக வாட்டரிங் பண்ணால் போதும். அதே மாதிரி செமிஷேடில் வைங்க, வச்சிங்கன்னா நிறையா பூக்கள் பூத்து கொண்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.